சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, அவசரப்பட்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது தெரியாமல் தள்ளிவிடாதே அம்மா. நான் உன்னை பார்ப்பதற்காகவும் ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை சற்று பொறுமையாக இருந்து கே. நீயே அதிர்ந்து போகும் அளவுக்கான ஒரு விஷயத்தை சொல்லப் போகிறேன். பயப்படாதே. எந்த ஒரு பயப்படக்கூடிய விஷயமும் இனிமேல் உன் வாழ்க்கையில் பயப்படும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது. எல்லாமே உனக்கு சாதகமாகவும் உனக்கு விருப்பமானமும் விஷயமாகவும் மட்டும்தான் நடக்குமே தவிர மற்றபடி பயப்படும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்காது. இதுவரைக்கும் நடந்தது என்று பேசாதே. இதற்கு மேல் எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் பார். நான் என்ன நடக்கப் போகிறது என்பதையே சொல்கிறேன். வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு பிடிமானமே இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலில் தான் நீ இருக்கிறாய். இதற்கு முன்பு இருந்தது எல்லாம் வேற. ஆனால் இப்பொழுது தனிமையில் நின்று யாருமே இல்லையே, நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இன்னும் உருப்படியாக ஒரு விஷயமும் நடக்கவில்லையே என்ற மன உளைச்சலில் தான் நீ இருக்கிறாய். அது இங்கு யாருமே புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இஷ்டத்திற்கு ஏதேதோ பேசுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த ஒரு சுபமான விஷயமும் நடக்கவில்லை என்பது உன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது. காலப்போக்கில் வாழ்க்கை இப்படியே ஆகிவிடுமா, இந்த மாதிரி விஷயங்களே நடக்குமா, இப்பொழுது இருக்கும் இந்த விஷயங்களானது தொடர்ந்து விடுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயமே உன்னுடைய வாழ்க்கையை போட்டு புரட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், நீ ஞாபகம் வைத்துக்கொள். அது எந்த ஒரு நிமிஷத்திலும் அந்த ஒரு விஷயத்தை மறந்து விடாதே. இந்த மாதிரி தான் இருக்குமா, இந்த மாதிரியான விஷயம்தான் நடக்குமா என்பதையெல்லாம் நீ நினைக்கவே நினைக்காதே. ஏன் தெரியுமா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மேலே போவதும் கீழே போவதும் ஒரு சுடக்கு போடும் நேரம்தான். திடீரென்று ஒருவன் மேலே ஏறுவான், திடீரென்று ஒருவன் கீழே இறங்குவான். ஏறுவதையும் அவனால் நிர்ணயிக்க முடியாது, இறங்குவதையும் அவனால் நிர்ணயிக்க முடியாது. அனைத்தும் நாங்கள் தெய்வங்களாகிய நாங்கள் செய்வதினால் எதையுமே யாராலும் எப்பொழுதுமே இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என்பதை ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ என்ற ஒரு நினைப்பை முதலில் விட்டுவிட்டு வாழ்க்கை மாறும், நமக்கு பிடித்தது போல நாம் வணங்கும் அந்த சாய் நிச்சயமாக செய்து கொடுப்பார் என்று நம்புங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நம்புகிறீர்களோ, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நம்புகிறீர்களோ, அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் மேலும் 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 உங்களுக்கு அதிகமாக விஷயங்களையே தந்து கொண்டு இருக்கும். நிறைய பேர் உன்னை பார்த்து அலட்சியம் செய்தார்கள். இவரிடம் என்ன இருக்கிறது, இவள் என்ன செய்து விடுவாள், இவளுக்கு என்ன தெரியும், இவள் வாழ்க்கையில் இவள் முன்னேறுவாளா முன்னேற மாட்டாளா, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனால் இதிலிருந்து நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கேவலமாக பேசினார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தாழ்த்தி அலட்சியப்படுத்தினார்களோ, அவர்கள் அனைவர் மத்தியிலும் உன்னை நான் தலை நிமிர்ந்து வாழ வைத்து உன்னை கரை சேர்க்கப் போகிறேன். நீ இதை நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நடக்கப் போகும் விஷயம் இதுதான். ஆனால் இதெல்லாம் நடக்குமா என்று நீ கேள்வியோடு கேட்கும் பொழுது நடந்துதான் உனக்கு காட்ட வேண்டும். உனக்கு நடத்திய பிறகுதான் உன்னை நம்ப வைக்க முடியும். சில பேர் சொன்னால் நம்புவார்கள், சில பேர் செய்து காட்டினால்தான் நம்புவார்கள். இதில் நீ இரண்டாவது வகை. எதுவாக இருந்தாலும் செய்தால் மட்டும்தான், நடந்தால் மட்டும்தான் நீ நம்புவாய். அது உன்னுடைய இஷ்டம். ஆனால் என்னுடைய இஷ்டம் என்ன தெரியுமா, உன்னை நான் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். உன்னுடைய வாழ்க்கையில் திடீரென்று இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளேயே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீ காணலாம். 1 மணி நேரத்திற்குள்ளேயே நீ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீ காணலாம். யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் உன்னை பற்றி. தவறாகவும் சிலர் சொல்கிறார்கள், சரியான விஷயத்தையும் சொல்கிறார்கள். தவறாக ஒருவர் சொல்கிறார் என்றால் அதையும் பொருட்டாக எடுத்துக்கொள்ளாதே. உன்னை பற்றி சரியாகத்தான் ஒருவர் சொல்கிறார்கள் என்பதற்காக தலையில் தூக்கி வைத்தும் ஆடாதே. நீயாக இரு.
உன்னுடைய வாழ்க்கையில் எதை நான் நல்லபடியாக நடத்த வேண்டும், எந்த ஒரு விஷயத்தை நான் உனக்கு நல்லபடியாக கொடுக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும், உன்னுடைய ஆயுசு முழுவதும் உனக்கு நல்லபடியாகவே தருவேன். யாரும் என்னுடைய பிள்ளைக்கு எப்பொழுதும் எந்த ஒரு தீங்கையும் செய்ய முடியாது. இந்த சாயாகிய நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும், இந்தந்த விஷயம்தான் அடுத்தது நடக்கும், அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படித்தான் இருக்கும் என்பதை நான் நிர்ணயித்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, என்னை வழங்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுமே எனக்கு எப்பொழுதும் முக்கியம்தான். அவர்கள் வாழ்க்கையில் தவறு செய்தால் தண்டிப்பேன், அதுவே சரியான விஷயங்கள் செய்தால் அவர்களை தட்டி கொடுத்து இந்த அப்பா யார் என்பதை நான் உணர்த்துவேன். என்னுடைய பிள்ளைகள், என்னை நம்பும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த சாயாகிய நான் மிகப்பெரிய உதவிகளையும் மிகப்பெரிய லீலைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் நிகழ்த்துவேன். ஒரு நாள் கூட என்னுடைய பிள்ளைகளை கண்கலங்க வைக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. அவர்களுடைய கர்ம வினைகள் அவர்களை கண்கலங்க வைத்து அவர்களை பாடாப்படுத்துகிறதை தவிர அதிலிருந்தும் நான் மீட்டெடுத்து வர வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று மட்டும்தான் நினைக்கிறேன். என்னுடைய அழகான பிள்ளைகள் நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் என்பதை மட்டும் பாருங்கள். இது பேச்சுக்காகவோ ஆறுதலுக்காகவோ உன் மனதை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ எதற்காகவுமே நான் இந்த வாக்கினை உனக்கு சொல்லவில்லை. நடக்கப் போவதை சொல்கிறேன். இதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நடப்பது தான். காலம் முழுவதும் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அள்ளி தூக்கி கொண்டு வந்து உன்கிட்ட கொடுப்பேன். அள்ளி தூக்கி கொண்டு வந்து உன்னிடம் நான் கொடுப்பேன். இந்த சாய் கொடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் நான் யார், எப்படிப்பட்டவன், எந்தெந்த விஷயத்தை எல்லாம் செய்பவன் என்று. உங்களை சில நேரத்தில் இல்லை, எப்பொழுதுமே காப்பாற்றி கொண்டும் உங்களுக்கு யாராவது ஆபத்து தரப்போகிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றாலும் அவர்களையும் நான் என்ன செய்கிறார்கள் அதையும் நான் உனக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன். அதனால் நீ யாரை பற்றியும் சிறிதும் கவலைப்படக்கூடாது. நீயே உன் கண்ணுக்கு நேராகவே அதிகமான நபர்களை பார்த்திருப்பாய். உன்னை விட கீழே தான் இருந்திருப்பார்கள். படிப்பிலையும் சரி, வேலையிலும் சரி, ஒரு வாழ்க்கையில் இருக்கும் ஒரு உயரத்திலும் சரி, உன்னை விட கீழே தான் இருப்பார்கள். ஆனால் திடீரென்று அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை உன்னை தாண்டி போயிருப்பார்கள். நீ நினைத்திருப்பாய், நம் கூட தானே வாழ்ந்தான், நம்ம கூட தானே ஓடிக்கொண்டிருந்தான், திடீரென்று எப்படி இவ்வளவு வேகமாக ஓடினான், என்ன ஆனது என்று. அதுதான் நேரம். அந்த நேரம்தான் ஒவ்வொரு மனிதனையும் அதிகமாக நல்ல விஷயமாக யோசிக்க வைப்பது, அதிகமாக நல்லது செய்ய வைப்பது, உன் வாழ்க்கை முன்னேற வைப்பது. அந்த நேரம்தான் உனக்கு வந்துவிட்டது என்று சொல்கிறேன். அந்த நல்ல நேரம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து அமர்ந்து விட்டது. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நேர்பாதையில் செல்ல இருக்கிறது. இனிமேல் நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே என்று நான் சொல்கிறேன். புரிகிறதா? கெட்ட நேரம் வந்தது, உன்னை விட்டு அனைத்தும் போனது. அனைத்து போனதும் என்றால் உறவுகள் போனது, தொழிலானது, ஒரு சின்ன பொட்டு நகை கூட உன்னிடம் இல்லாமல் ஆனது. ஆனால் இந்த நல்ல நேரத்தில் நகைகள் வந்து சேரும், கடன்களானது தீரும். முதலில் ஒருவனுடைய வாழ்க்கையில் கடனை தீர்த்தாலே அடுத்தடுத்து எல்லா விஷயத்தையும் செய்து விடலாம். உன்னுடைய வாழ்க்கையில் கடன் தீரும், தொழில் முன்னேற்றம் அடையும், வாழ்க்கையில் சேர்க்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் சேர்ப்பாய். நல்லபடியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும், எல்லாமே உனக்கு சொந்தமாக மாறும். நம்புங்கள், எல்லாம் நம்பினால்தான் வாழ்க்கை. நம்பாவிட்டால் எதுவும் வாழ்க்கை கிடையாது. இது ஆறுதலான வாழ்க்கையும் கிடையாது. உன் வாழ்க்கையில் இன்னும் சற்று நாட்களுக்குள்ளேயே மாறப்போகும் ஒரு யோக வாக்குத்தான். எந்த அளவு நீ என்னை நம்பி ஒவ்வொரு காரியத்திலும் இறங்குகிறாயோ அந்த அளவு நான் உனக்கு துணையாக இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.